துணை குடியரசுத் தலைவர் பதவி விலகியதில் சதி உள்ளதாகவும் அவரை கட்டாயப்படுத்தி கையொப்பம் பெற்றதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல், இதில் நிறைய முறைகேடுகள் நடக்கின்றன. போலி வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்காளர்கள் அப்படி சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இது பீகாரில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உட்பட பிற மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே இது மிக மோசமான ஒரு மக்கள் விரோத நடவடிக்கை, ஜனநாயக விரோத நடவடிக்கை. எனவே இது குறித்து தீவிரமாக விரிவாக இரு அவைகளிலும் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகிறோம். துணை குடியரசுத் தலைவர் திடீரென்று பதவி விலகியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்பதை விட இது ஒரு பெரும் அரசியல் சதி என்ற ஐயம் எழுந்துள்ளது. அவராக இதை செய்யவில்லை, அவரை கட்டாயப்படுத்தி கையொப்பம் பெற்றிருக்கிறார்கள் என்று வலுவான ஐயம் எழுந்துள்ளது. எனவே இது குறித்து ஒரு விசாரணை தேவைப்படுகிறது. பாஜக அதிமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமில்லை. அதிமுக ஒரு திராவிட இயக்கம், பெரியார் கொள்கைகளை பேசுகிற இயக்கம், எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களை முன்னிறுத்தி இயங்குகிற இயக்கம் என்பதால் சில கருத்துக்களை நட்புறவோடு தான் முன்வைக்கிறோம். 20 தொகுதிகள் மட்டும் வெற்றி பெற போகும் திமுக கூட்டணி எதற்காக கருத்து கணிப்பு நடத்துகிறதுன்னு பாஜக முன்னாள் அவர் திரும்ப ஊடகத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஏதாவது பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தலைவர் பதவியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார் என்பதை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். டெல்லியில் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க உள்ள மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் என் கன்னி பேச்சு நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என தெரிவித்துள்ளார். முதலில் நீங்கள் செய்தி சேகரிக்க மட்டும் வரவில்லை, என்னை வாழ்த்தி அனுப்பவும் வந்திருப்பதாக நான் நினைத்துக் கொள்கிறேன். அதற்கு நன்றி. முதலில் உங்கள் வாழ்த்துக்களுடன், மக்களின் வாழ்த்துக்களுடன் அங்கே உறுதிமொழி எடுக்கவும் என் பெயரை பதிவு செய்யவும் சொல்கிறேன். இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், இந்தியனாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதையும் கடமையும் நான் செய்ய போகிறேன் என்பதை பெருமையோடு தான் சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம். கன்னி பேச்சு எதை மையப்படுத்தி இருக்கு? அதை இப்போ சொல்லக்கூடாது, அங்கே தான் பேசணும். சில விஷயங்கள் இங்கே பேசுகிற மாதிரி அங்கே பேசக்கூடாது, அங்கே பேசுகிற மாதிரி இங்கே பேசக்கூடாது. அங்கே தெரியும், என் பயணத்தை பார்த்து கவனிச்சிங்கன்னா நல்லா புலப்படும். ஆமாம். பாமகவின் கொடியையும் எனது பெயரையும் வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ். மேலும் ஒட்டு கேட்கும் கருவியை வைத்தது யார் என்று எனக்கு தெரியும் என தெரிவித்துள்ளார். தர்மத்தின் வாழ்வதனை சோதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். சோதும் வாதம் சொல்ல வேதனை செய்யும். அதனால் திட்டவட்டமாக சொல்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது. என் பெயரை போடக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவருடைய பெயரின் பின்னாலே என் பெயரை போடக்கூடாது என்று சொல்லியிருக்கோம். ஆனால் இனிஷியல் அதை மட்டும் போட்டுக்கலாம். தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு மோசமான ஒரு நிகழ்வு, யாரும் எந்த தலைவரும் இதுவரை எதிர்கொள்ளாத ஒரு மோசமான செயலை செய்திருக்கிறார்கள். அதாவது
இங்கே நான் உட்கார்ந்திருக்கிற இடத்தை சுற்றி பக் வைத்திருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்வது, ஒட்டு கேட்கும் கருவி வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் கண்டுபிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம். ஏதாவது சந்தேகம் இருக்கா ஐயா? இப்போ வீட்டில் இங்கே இருக்கிற சார்ஜ் போடுறதுனா அவங்க உதவி இல்லாமல் போட முடியாது. ஆமாம் சந்தேகம் இருக்கு. ஆமாம், இங்கே இருக்கிற மேலே சந்தேகம், அது அங்கே இருக்கிற மேலேயும் சந்தேகம் தான். அதான் காவல்துறை கண்டுபிடிக்கணும். ஆனால் எனக்கு தெரியும் யார் வச்சாங்க போனாங்கன்றதெல்லாம் தெரியும். இங்கே கூட வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றதெல்லாம் கூட தெரியும். ஆனால் இந்த சூழலில் அந்த இன்வெஸ்டிகேஷன் பாதிக்கப்படும், அவங்க புலனாய்வு பாதிக்கப்படும் என்பதனால் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. இதுவரை என் வாழ்நாளில் இல்லை மற்ற தலைவர்களுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான செயல், மோசமான செயல், கொடூரமான செயல் நடந்திருக்கக்கூடாது. ஆனால் நடந்து விட்டது. செயல் தலைவர் தான் தான் போட்டிருக்கிறோம், நியமனம் பண்ணியிருக்கிறோம். பட் செயல் தலைவர் தான் என்கிட்ட அனுமதி வாங்கணும்ல. தலைவர் நிறுவனர்கிட்ட அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கி அதேமாதிரி காவல்துறை அனுமதி வாங்கி 3 பேர்கிட்ட அனுமதி வாங்கணும். ஆனால் அது எதுவுமே செய்யாது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.